தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலே தேவன் நமக்கு கொடுத்ததான நல்ல சந்தர்ப்பத்திற்காக தேவனின் நன்றியுடைய ஸ்தோத்திரித்து, அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தையும் 27வது வசனத்தையும் நாம் படிக்க வேண்டலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊனும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவனின் அருமையான சந்தர்ப்பத்துக்காக தேவனை தோன்றுகிறேன். அருமையானவர்களே, வாசித்ததான வார்த்தைகளிலே பாருங்கள். தேவ சாய், நம்முடைய சாயலின் படியும் நம்முடைய ரூபத்தின் படியும் தேவன் மனிதனை உருவாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார். அவர்கள் எப்படி உருவாக்கினாரா? தேவ சாயலாக, தேவனுடைய சாயலின்படி அவரை பார்த்து பார்த்து மனிதனை உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு எப்படி இருக்கிறதோ அவருக்கு ஞானம், மகிமை, மகத்துவம் எல்லாவற்றையும் அவன் நாசிலே ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். தேவ மகிமை, தேவ சாயலாக அவனை தேவன் உருவாக்கி இருக்கிறார். ஆதாமை தேவ சாயலாக உருவாக்கினார். அவர்தான் ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி இருக்கிறார். 2 பேருமே தேவ சாயல் இருக்கிறார். ஏன்? தேவனுடைய சுவாசம் அவர்களுக்குள்ளே வந்ததினால் 2 பேரும் தேவ சாயலை அடைந்தார். அப்ப இந்த தேவ சாயல் என்பது மனிதனுக்கு முக்கியத்துவமானது. அந்த தேவ சாயலிலே அவர் தக்க வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தெய்வ ஜீவ விருட்சத்தை அவர்கள் சாப்பிட வேண்டும். டெய்லி 3 வேளையும் வசித்த உடனே ஜீவ விருட்சத்தை உட்கொண்டு அவர் ஜீவனிலே பலனடையத்தக்கதாக, சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கத்தக்கதான விருட்சங்களை தேவன் வைத்திருந்தார். ஒரு விருட்சத்தை சாப்பிட்டால் ஜீவனை கொடுக்கிறது. இதை கூட சொல்கிறார்களா, இந்த பழத்தை சாப்பிட்டால் பலன் இருக்கும், அந்த பழத்தை சாப்பிட்டால் பலன் இருக்கும். இதே மாதிரி தான் காலங்களிலே அந்த தோட்டம் கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் பரப்பளவு என்று சொல்லி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அவ்வளோ பெரிய தோட்டத்திலே இவர்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம். இவர்கள் 2 மட்டும்தான் உண்டு மனிதர்களாக. இவர்கள் தேவ சாயலில் இருக்கிறார்கள். ஏவாளுக்கு ஆதாமை பார்த்தால் அவன் நிர்வாணம் தெரியாது, ஆதாமுக்கு ஏவாளை பார்த்தால் அவன் நிர்வாணம் தெரியாது. காரணம், இவனுக்குள்ளே தேவன் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். ஏவாளுக்குள்ள தேவன் தம்முடைய மகிமையை வைத்திருக்கிறார். ஒருவர் ஒரு நிர்வாணமாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு இச்சத்தை பார்க்க இயலாத அளவுக்கு தேவன் மனிதர்களுக்குள்ளே வைத்திருந்தார். தேவனுடைய சாயலில் உருவாக்கினார். இது பழைய பாட்டின் காலம். அன்பானவர்களே, அவன் என்றைக்கு குரு ஆலோசனைக்கு கீழ்ப்படினாலோ அன்றைக்கு அவர் அந்த விருட்சத்தை எதை புசிக்கக்கூடாது, எதை தொடப்படாது என்று சொன்னார். அந்த விருட்சத்தை தொட்டு புசித்து ஆதாமுக்கு கொடுத்தார். அவன் மேலுள்ள அன்பிலே அவன் புசித்தார். அப்போது அவருக்குள் இருந்த தேவனுடைய சாயல் அவர்களை விட்டு போய்விட்டது. தேவன் தன் சாயலின்படியும் அவனுடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்கினார். அவனுக்குள்ள தேவ சாயலை அவன் இழந்து விட்டான். மனித சாயல் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. மனித சாயல் என்ன செய்கிறது? ஓடுகிறான். ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கேன். அவன் ஓடுகிறான். ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கேன் ஓடுகிறார். 2 பேர் 2 பகுதிக்கு போய்விட்டார்கள். தேவனுடைய சாயலை இழந்த பிறகு அவனிடம் ஓடதான் வேண்டும், வேறு வழி இல்லை. தேவனுடைய சாயலை மனிதன் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் செய்யத்தகாத கிரிகளை செய்ததினாலே தேவன் கொடுத்த சாயலானது இவர்களை விட்டு போய்விட்டது. தேவன் சொல்கிறார், இதை செய்யக்கூடாது. அதை நீதி செய்ததினாலே தேவ சாயல் போய்விட்டது. மனிதன் பெண்ணுக்கு எப்பவுமே இதை செய்யக்கூடாதுன்னா அதான் செய்வோம், அங்க போகக்கூடாதுன்னா அங்கதான் போகும். ஏனென்றால் அவளைதான் சாத்தானானவன் ஈஸியாய் ஏமாற்றினான். கல்வியாருக்கு அவளோடு பேசிக்கொண்டே இருந்து ஒத்துக்கவே மாட்டேன்னு வந்திருப்பா. கடைசியில அதை சாப்பிடுவா, நல்லா இருக்கும், இதை சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், இந்த கண்ணியை மட்டும் சாப்பிட்டு போதும், உனக்கு விழிப்பு வந்துடும், ஆண்டவரே உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, எல்லாம் ஜீவனம் அடைந்தலாம். இதுதான் குரு ஆலோசனை கொடுத்ததினாலே அவர் இருவரும் அதை புசித்தார்கள். இது என்ன? மனித சாயல் அவளுக்குள்ளே இருக்கிறது.
தேவன் வைத்த அவருடைய சாயல் அவர்களை விட்டு போயிருக்கிறது. இது பழைய பாட்டின் காலம். அன்பானவர்களே, இப்படியே நாம் ஸ்டெப்பாக நாம் பார்த்து கொண்டே வந்தால் மனிதனுக்குள்ளே தேவ மனிதன் என்கிறதான ஒரு சாயலை அவர் வைத்திருக்கிறார். எல்லோருக்குள்ளும் தேவ மனிதன் என்கிற சாயலை வைத்திருக்கிறார். அந்த சாயலை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள பிரயாசப்பட வேண்டும். தக்க வைத்துக் கொள்ளாததனாலே அவர்கள் சிதறி ஓடுகிறார்கள். ஒருவன் கப்பலிலிருந்து தூக்கி போட சொல்கிறான், ஒருவனிடத்திலே கழுதை பேசுகிறது. தீர்க்கதரிசிகளுக்கே தேவ மகிமையின் சாயல் அவர் இழப்பதற்கு ஏதுவாய் அவர்களுக்குள்ளே அஸ்வாதீனங்கள் வந்துவிட்டது. இது போல நிறைய பேரை நாம் பார்க்கலாம். தேவ சாயல் போய்விட்டது. ஆபிரகாமுக்கு கூட தேவ சாயல் போய்விட்டது. அவன் தேவ சாராருடைய வார்த்தையை கேட்டாலே தேவ வார்த்தைக்கு அவன் காத்திருக்கவில்லை. அவருடைய வற்புறுத்தலினாலே இவர் அந்த பெண் வேலைக்காரியை அவன் மனம் செய்தார். அதுதான் அவது தேவ சாயல் ஆபிரகாமுக்கு போய்விட்டது. மனம் உடைந்த ஆபிரகாம் ஓடுகிறான் வனாந்திரத்துக்கு. ஐயோ, இப்படி நடந்து விட்டது, நான் என்ன செய்வேன்? செப்பா பார்த்தால் அவன் தேவ சமாதானத்தை இழந்தார், தேவ சாயலை இழந்தார். அவன் வனாந்திரத்துக்கு ஓடினார். அங்கே அவனுக்கு தேவன் இரக்கம் பாராட்டினதினாலே அவனுக்கு சகாயம் கிடைத்தது. அருமையானவர்களே, தேவ சாயலை நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தால் தேவ சாயலை தேவன் நமக்கு தரமுடியாய் நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். ஏசாயா புஸ்தகத்தில் படிக்கிறோம், தேவனே பிதாவே இந்த குமாரனுடைய சாயலாக இந்த பூமியிலே வெளிப்பட்டார். சிறியின் வித்தானார், அவர் பாலகனாய் பிறந்தார். ஸ்திரீயின் வித்தாய் இருந்தார், பாலகனாய் வளர்ந்தார். அருமையானவர்களே, இழந்த மனிதன் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியும் மனிதனும் கொடுப்பதற்காக தேவன் குமாரனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ தேவ சாயலை நாம் அடைந்திருக்கிறோம். கிறிஸ்தவனாகிய நாம் நமக்கு தேவ சாயலை கொடுத்திருக்கிறார். தேவ சாயலுடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள எக்க விதமான தப்பிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ள பாருங்கள், ஊழியம் செய்வார்கள், பிரசவம் தேவ சாயல் இருக்காது. தேவ சாயல் அவரிடத்திலே பார்க்கவே முடியாது. தேவ சாயல பார்க்க வேண்டுமானால் சொல் செல் கவனி, செல் சொல் கவனி, கவனிக்கணும், கரெக்டா பேசு. அதாவது தேவ சாயல் இழந்து போனதானே தெய்வ மனுஷர்களாய் இருந்த அவர்கள் மனிதர்களாய் வாழ்கிறார்கள். இப்ப ஏன் தேவ சாயல் எழுந்தவனுக்குள்ளே கொலைபாதகங்கள் வருகிறது? அவனை போட்டலாம், அவனை கொன்னுடலாம், அவர்களை வெட்டி கொன்னுருவோம். ஒருவன் சொல்லியிருக்கிறான், போட்டு. காரணம் என்ன? இப்படியாப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்கள் அல்ல, தேவ சாயல் உடையவர்கள் அல்ல, கொலைபாதகம் உள்ளவர்கள், ஏமாற்றுகிறவர்கள், பொய்யர்கள், அகந்தை உள்ளவர்கள், வேசிக்கலர்கள், இச்சிக்கிறவர்கள், அபகரிக்கிறவர்கள், வழிவரி செய்கிறவர்கள், தங்களை செல்வந்தர்களாக்கும்படி எல்லா உபாய தந்திரங்களையும் அவர்கள் நியமித்துக் கொள்கிறார்கள். உபாய தந்திரங்களும்படி அவர்கள் வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். எப்படியாப்பட்டவர்களுக்குள்ளே தேவ சாயல் இருக்கவே இருக்காது. கொல்ல வேண்டும், அவனை வெட்ட வேண்டும், இப்படி சொல்கிறார் இல்லையா? அவனுக்குள்ள தேவ சாயல் இருக்காது. ஊழியக்காரனாலும் சரி, தேவ சாயல் இல்லை. பணம் இருக்கும், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், வாய்க்கிலேயே சொல்லுவான், அவன் வாயிலே சாத்தானானவன் தான் குடியிருப்பான். அவனை கொல்லணும், அவனை போட்டு அவனை அழிச்சிடணும், குடும்பத்தை அழிச்சிடணும். ஊழியக்காரன் சொல்கிறான், அவன் தேவனுடைய சாயல் இல்லை. அவனுக்குள்ளே மனிதன் சாயல், ஜென்ம சாயல் இருக்கிறது. முன்னோரின் ஆவிகள் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அவனுக்கு தேவ சாயல் இல்லை. தேவனுடைய சாயலை அவன் இழந்து விட்டான். இதுதான் சத்தியம், வேத சத்தியம். ஊழியக்காரன் தேவனை ஊழியம் செய்கிறவனுக்கு தேவ சாயல் இல்லைன்னா அவன் யாருக்கு? தேவனுக்கே பிரயோஜனம் இல்லாத. தேவ சாயலை இழந்து போனவர்கள் தேவனுடைய பார்வையிலே நிற்கலாகாத. ஆதாம் ஓடுகிறான், ஏவாள் ஓடுகிறார். காரணம் என்ன? தேவ சாயலை இழந்து விட்டார்கள். ஆபிரகாம் தேவ சாயலை இழந்து விட்டான், வனாந்தரத்திற்கு ஓடுகிறான். அருமையானவர்களே, தேவ சாயலை இழந்து விட்டால் ஊழியக்காரனே, உனக்கு தேவன் இருக்கவே மாட்டார். நீ தேவனுடைய பார்வையிலே நீ தென்படவே மாட்டார். தேவனுடைய பார்வையில் நீ வாழவே முடியாது.
தேவனுடைய பார்வையில வாழணும்னா தேவ சாயல் நமக்குள்ளே தக்க வைக்கப்பட வேண்டும். தேவ சாயல் என்ன செய்கிறது? பொய் உரையாது, ஏமாத்தாது, உலகார ஆவி கிரியை செய்யாது. நிறைய கிறிஸ்தவனுக்குள்ளே உலகார ஆவி. அவனை போட்டுடணும், இவனை போட்டுடணும், அவனை கொலை பண்ணிடணும், அவனை கொண்டுடலாம். அருமையானவர்களே, இதுதான் தேவ சாயலற்ற தன்மைகள். நிறைய பேருக்குள்ள அகந்தையும் அவமானங்கள் இருக்கு. அகம்பாவம் நிறைய வெட்டிடணும், குத்திடணும். ஊழியக்காரனுக்குள்ள கூட அவனை அழிச்சிடணும். யாருங்க? தேவ சாயல் அவனுக்குள்ள இல்லை. அவனுக்குள்ள பேய்களுடைய சாயல் இருக்கு. தேவனுடைய சாயலை இழந்து போனவர்களுக்குள்ளே பேய்களுடைய சாயலும் மனித சாயலும் இருக்கும். எல்லா நிறைய ஊழியக்காரனுக்குள்ள பாருங்கள், அவன் நம்மை கெடுத்து பேசுறான், நாம அவனை கெடுத்து பேசுவோம். நான் யாரையும் கெடுத்து பேசலைங்க. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய சாயல் இல்லை என்றால் அவனை விட்டு விலகி விடுவேன். அவன்கிட்ட பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டேன், சொத்து இருக்கான்னு பார்க்க மாட்டேன். தேவனுடைய சாயல் இல்லாமலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் நிறைய உண்டு. மேலே ஆட்டுத்தோலை போட்டிருக்கிறார், உள்ளே ஓநாயா இருக்கிறது. மேல பார்த்தால் பரிசுத்தவான், மேல பார்த்தால் தேவ மனிதன், உள்ளுக்குள்ளே மோசமான புத்தி இருக்கிறது. பட்சிக்கிற ஆவி உடையவனாயிருப்பான். தேவனுடைய சாயல் தேவனுடைய ஊழியக்காரருக்குள் இல்லை. தேவ ஜனங்களால் விசுவாசிகளுக்குள்ள தேவனுடைய சாயல் இல்லை. அத்தவனை கொல்ல வேண்டும், அத்தவன் சொத்தை அபகரிக்க வேண்டும். உன் பலத்தை எளியவனிடத்திலே காண்பிக்கிறாய், நீ வலியவனிடத்தில் உன் பலத்தை காண்பிக்கும் யோகிதை இல்லையே. வலியவனிடத்துல காட்ட முடியுமா? ஓடுவே அண்ணே, ஒன்னு இல்லைங்க அண்ணே, ஒன்னு இல்லாத பிரச்சனை. ஆனா எளியவன்கிட்ட நெஞ்சை நிமித்துக்கிறார். அருமையானவர்களே, இந்த எளியவர்களை கொல்ல வேண்டும் நினைக்கிறான். அவனே ஒண்ணுமில்லாதவன் தான், திசை கேட்டு தெரிந்தவன், திசை தெரியாதவன். எல்லா தேவ சாயலே நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவ சாயலே கிடையாது. பணம் இருக்கும், ஊழியக்காரர்களுக்குள்ள தேவ சாயலே கிடையாது. எனக்கு தெரியும், தேவ சாயல் இல்லாத ஊழியக்காரன் சொல்லுகிறான், பாடுவான், விசேஷம் சொல்லுவான், பெரிய மீட்டிங்ல பேசுவான், ஆனா தேவ சாயல் கிடையாது. தேவ சாயல் இல்லாமலே அவர்கள் ஊழியம் செய்வார். தேவ சாயல் இல்லாவிட்டால் பொய்யனும் பொய்க்கு திடாவமா இருக்கிற சாத்தானவனுடைய சாயல் உனக்குள்ளே இருக்கும். அது என்ன செய்யும்? ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், திருடலாம், மாயமானம் பண்ணலாம், ஆளுக்கேற்ற வேஷம் போடலாம். இதுதான் சாத்தானுடைய சாயல். இவனுக்கு மறுபேர் என்ன? அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, கள்ள சுவிசேஷகன், கள்ள போதகன், கள்ள அப்போஸ்தலன், இப்படியெல்லாம் பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் அவங்க தேவனுடைய பிரமாணங்களுக்குள்ள வைக்காமல் கொலபாதகம், கொன்றுவிட வேண்டும், அவனை அழித்து விட வேண்டும், வெட்டி விட வேண்டும். அருமையானவர்களுக்குள்ள தேவ சாயல் இல்லை, தேவனுடைய கிருபை கிடையாது, தேவனுடைய சாயல் உனக்குள்ள இல்லை. ஊழியக்கான உனக்குள்ள தேவ சாயல் இல்லை. என்னிடத்துல அகம்பாவமா பேசுகிறாய், உன்னோட வலியவனிடத்துல போய் நின்று பார், உனக்கு தைரியம் இருக்காது. நாயை போன்று ஓடுவாய், வலியவனை விட்டு பயந்து ஓடுவாய், எளியவனிடத்தில் உன் பலனை காண்பிப்பார். என்னிடத்துல ஒருத்த பேசலாம், நான் ஒன்னும் செய்ய முடியாது, நீ அடிச்சா நான் வாங்கிட்டு போயிருந்தேன், அவ்வளவுதான். தேவன் அழைத்த தேவனுடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது. என்னை அழைத்த சர்வநமுடைய தேவனுடைய சாயல் எனக்குள்ளே இருக்கிறது. நான் எதுக்கு அமைதியாய் போய்விடுவேன்? உன் பாவம் உன் வாசற்படியில் இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்களை அவர்கள் முன்னோர்கள் வழிபட்ட பாகால்களுடைய ஆளுகையில் இருப்பார். அவர்கள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வார். பாகாலுடைய ஆவியிலே கலந்திருப்பார், பொய் சொல்வார்கள், ஏமாற்றுவார்கள், தன்னை செல்வந்தர்களாக்கிக் கொள்வதற்கு எல்லா உபாதைய தந்திரங்களையும் அவர் கடைபிடிப்பார். எப்படிங்களா? கள்ள நோட்டு கூட மாற்றுவார். நீ செத்த அப்புறம் தான் தெரியும், உன் பணம் உன் வாசற்படியில நிற்காது. உன்னை கொண்டு போய் கள்ளம், உன் ஆவி பிரிந்த உடனே நீ பரிதாபத்துக்குரியவனா மாறிவிடுவாய். கிறிஸ்தவனே, நீ என்ன ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, உன் நிலைமை பரிதாபத்துக்குரியது. பணம் இருக்கு, போலீஸ் இலாக்காவில் ஆள் இருக்கு, இப்படி அரசியல் செல்வாக்கு இருக்கின்றார், நீ பாதாளத்துக்கு போக போகிறாய். உனக்கு
எளியவனை இட்டு நெஞ்சை நிமித்துகிறாய், வலியவனை பார்த்தால் ஓடுகிறாய். நீ உனக்கு பேர் வேற பேர் உலகத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, ஊழியக்கான் போட்டுங்க, அவனை போடுங்க. உன் நிலைமை பரிதாபத்துக்குரிய. தேவனுடைய சாயலை இழந்திருக்கிறார். நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே தேவனுடைய சாயல் கிடையாது. நிறைய தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்குள்ளே தேவ சாயல் இல்லை. அவர் தேவ சாயலை இழந்தவர்களாக வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார்கள். தேவ சாயலை இழந்தவன் தேவனுடைய பார்வையிலே இல்லை. அவர் சொன்னால் எனக்கு தெரியாது, கடைசி சொல்வார், நான் உன்னை அறியேன் ஐயா, உங்க நாமத்துல நான் விசுவாசத்துல விளக்கினேன், இதெல்லாம் சொன்னாலும் நான் உன்னை அறியேன். அவர் கோபம் வந்து சொல்வார், அக்கிரமை செய்ய காரணே என்னை விட்டு அகன்று போ. என்னை வைத்து என் பெயரை வைத்துக் கொண்டு நீ பொய் சொல்லி ஏமாற்றி பொய்யான வார்த்தைகள் சீக்க தர்சனமா சொல்லி செல்வந்தனாய் மாறினான். உனக்கு பணம் இருக்கிறது, செல்வங்கள் இருக்கிறது, ஆனால் நீ என் ராஜ்யத்துக்குரியவன் அல்ல. இவ்வளவு காலமாக என் பார்வையிலே இல்லை. இவ்வளவு காலமா நான் உன்னை பார்க்கவில்லை. நீ என் பார்வையிலே இல்லாமல் இருந்தாய். இப்பொழுது வந்துவிட்டு ஆண்டவரே என்று சொன்னால் நான் எப்படி கேட்க முடியும்? என் பார்வையிலே இல்லாமல் போனாய். உன் கரங்களினால் பாவம் செய்தாய், உன் உதடுகளினால் பாவம் செய்தாய். நீ பாவம் செய்ய தீவிரத்து ஓடினாய். உன் விருப்பத்தின்படி வாழ்ந்தாய், உன் விருப்பத்தின்படி செல்வந்தனாய் வாழ்ந்தாய். என் நாமத்தை சொல்லி பொய்யான தீர்க்க தரிசனங்களை அறிவித்தாய். கேவலம் பணத்திற்காக. பொய் சொல்லுகிறவன் சாத்தானுடையவன், ஏமாற்றுகிறவன் சாத்தானுடைய. கிறிஸ்தவர்களுக்காக பேசுகிறேன். சாத்தானுடையவர்கள் தேவ சாயல் இருக்க முடியாது. அதான் அவங்களுக்குள்ள கொலைபாதகங்கள் வருகிறது. அவளை வெட்டிவிட வேண்டும், அவளை கொண்டுவிட வேண்டும். ஏன் வருது? இதான் சாத்தானுடைய சாயல். உன்னை விட்டு ஆண்டவர் போய்விட்டார். பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், ஆனால் சாத்தானவன் உனக்குள்ள இருக்கிறதை அறிய முடியாது. உன் கண் கெட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார். வாரம் பைபிள் எடுத்துட்டு பக்திமானம் போய் போறான். இந்த 2 நாட்களை போய் உட்காரலாம். ஐயோ, உன் பாவத்தை நீ உணர மாட்டான். கொலபாதகம் உள்ளவன், அகம்பாவம் உள்ளவன், எளியவனை கொண்டு விடலாம். ஆனா வலிவனை கண்டால் நாயை கொண்டு ஓடுவாய். உன் முன்னோர்கள் வழிபட்ட பாகால் உன்னை ஆண்டு கொண்டு இருக்கும். அது உன்னை விட்டு விலகாது. நீ பரலோகத்துக்கு போகவே மாட்டாய். ஒரு விஷயம் சொல்லுகிறேன், பாலாசர் லாரியை நான் பார்த்திருக்கிறேன். சபையை எதிர்க்கும் போது என் கிட்ட வந்து சொன்னான், ஐ ஆம் எ கிரைஸ்ட் என்று சொன்னான். உன் பேர் என்னன்னு கேட்டேன். பாலாசர் லாரி. பெரிய மிராக்கல் மினிஸ்ட்ரி பண்ணினவன் தான். இப்ப அவள் எம்மதம் சம்மதம் என்று சொல்லிவிட்டார். கண்டு இங்க மட்டும் இல்லை, வெளிநாடுல போய் சொல்லியிருக்க, ஐ ஆம் எ கிரைஸ்ட் என்று சொல்லியிருக்கிறார். என் நேம் வந்து பாலாசர் லாரி. பாருங்க, எவன் பூமியை சுற்றி தேர்ந்து கொண்டிருக்கிறான். திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லா சபைகளும் அவன் போகாத சபைகளே கிடையாது. எல்லா சபைகளுக்கும் அவன் செல்வான். அவன் பாலாசர் லாரி. நான் பரலோகத்துக்கே போகல, அவன் தன்னை கிறிஸ்து என்று சொல்லிவிட்டான். இதே போன்றுதான் பல அந்நிய கிரிகளை அகப்பட்டு தன்னை தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு ஊழியக்காரர்களா என்று வாழ்கிறார்கள். சுயமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். அவர் யாராயும் தேவன் வெளிப்படுத்தினார், அதை நம்பி சொல்வார்களானால் அதை எழுதி வைத்துக் கொண்டு தேவன் தனக்கு வெளிப்படுத்தினதாக தீர்க்க தரிசனம் சொல்லுவான். அருமையானவர்களே, அவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், இவன் தீர்க்கதரிசனம் சொல்கிறான், ஓட வேண்டாம். தேவனுடைய தீர்க்க தரிசனம் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது. இதன் மேலே நம்பிக்கை வையுங்கள். இந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு அவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரா, இவர் தீர்க்கதரிசனம் சொல்வாரா, ஓடாதீர்கள். நீங்கள் பரலோகத்துக்கு போகவே மாட்டீர்கள். வேதமே கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. வேதத்தை விட்டுவிட்டாய், தேவனுடைய வார்த்தைகளை விட்டுவிட்டாய், தேவனுடைய வழிகளை விட்டுவிட்டாய், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட்டுவிட்டாய். உன் விருப்பத்தை நீ வாழ்கிறாய், ஓடுகிறாய். தன்னை செல்வந்தனாக எல்லா உபாயத்தந்திரங்கள் செய்கிறாய். அது உனக்கு பாவம். கிறிஸ்தவனாய் வாழ்வது பெரிதல்ல. தேவ சாயலை இழந்து, கிறிஸ்துவின் சாயலை இழந்து வாழ்கிறவன் தேவ ராஜ்யத்துக்கு போக மாட்டான். அவர்கள் செத்து அவர் பொறுத்த இடத்துல இருப்பார்கள். நிறைய பேரை பார்த்திருக்கிற, இது நல்ல ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியாது. செத்த ஆவிகள் கல்லறைகளில இருக்கும், வசித்த வீட்டுல இருக்கும். நீங்க படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க. ஆனா செத்து போன உங்க பெற்றோர்கள், பரலோகத்துக்கு போகாத அண்ணன் தம்பிகள், அக்கா தம்பிக்கு யாரா இருந்தா
உன் படுக்கையில வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நீ எப்படி இருக்கு. உன் வீட்டுல இருக்கும். நீ எங்க கோயிலுக்கு போறீங்களோ அங்க வந்து சர்ச்சில் உட்கார்ந்து இருப்பான். வல்லமை அதிகாரம் உள்ள ஊழியக்காரன் அந்த இடத்துல வந்து விட்டால் இவர்கள் ஓடி விடுவார்கள் வெளியிலே, அங்க இருக்கவே மாட்டார். அருமையானவர்களே, தேவ சாயலை நாம் தக்க வைத்துக் கொண்டு வாழ வேண்டும். இந்த பூமியில கிறிஸ்தவரா வாழ்வது பெரிய விஷயம் இல்லை. தேவனுடைய சாயல், கிறிஸ்துவின் சாயல் நாம் கழித்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்வதுதான் சால சிறந்தது. பாயிண்ட் நம்பர் 2, தேவ சாயலை இழந்தவன் வழிக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டான். தேவ சாயலை இழந்தவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். தேவ சாயலை இழந்து போனவன் தேவ தூதர்களை பார்க்க இயலாது. இந்துக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன ஊழியத்தில் எத்தனை விதமாக ஊழியம் இருக்கிறது அவர்களுக்கு தெரியுமா? இப்ப நாங்க வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணி எல்லா இடங்களுக்கும் போகிறோம். எல்லா இந்தியா மட்டும் இதுல மட்டும் இல்ல, நிறைய இடங்களுக்கு போகிறோம். ஒரு பேஸ்புக்ல 35,000 பேர் இருக்கிறார், எல்லாருக்கும் அனுப்புகிறோம். புரியுதுங்களா? அருமையானவர்களே, இந்துக்களுக்கு ஊழியத்தை பற்றி என்ன தெரியும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடவுள், ஒரு சபை இருந்தால் அவர்தான் பாஸ்டர். ஊழியத்தில் எத்தனை விதமான ஊழியங்கள் இருக்கிறது தெரியுமா அவர்களுக்கு? அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. எத்தனை விதமான வரங்கள் இருக்கிறது தெரியுமா அவர்களுக்கு? அதெல்லாம் அவர்களுக்கு தெரியாது. எங்க போனாலும் கும்பிடு போட்டுக் கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, இந்துக்களுக்கு பரலோகம் இல்லை, அது உண்மை. அவர்கள் எந்த கோவிலுக்கு சொல்லி குலதெய்வம் கோவில் எங்களுக்கு இதுதான் சொல்வார்கள். அவர்கள் செத்துவிட்டால் அங்கேதான் அவர்கள் போவார்கள், வேற எங்கேயும் போக மாட்டார். இந்துக்களுக்கு பரலோகம் கிடையாது. ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் விளைவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து சொன்னது. இந்துக்களுக்கு பரலோகம் இல்லை. அவர் எந்தெந்த கோயில்களுக்கு போகிறார்கள், நாங்கள் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் என்று சொல்வார்கள். அவர் செத்துவிட்டால் அங்கதான் போவார்கள். ஆனால் பரலோகம் கிடையாது. இந்த பூமியிலே அலைந்து திரிந்து கொண்டுதான் இருப்பார்கள். நான் நிறைய ஆவிகளை பார்த்திருக்கிறேன். பூமியிலே இருப்பார்கள், புதைத்த இடத்திலே இருப்பார்கள், அவர்கள் எரித்த இடத்திலே இருப்பார்கள், அவர்கள் வசித்த வீடுகளிலே இருப்பார்கள். புரியுதுங்களா? அவர்களுக்கு பரலோகம் இல்லை. அவர்களுக்கு இருக்க நிலைமை பரிதாபத்துக்குரியது. அதிகாரத்தில் இருக்கலாம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர் அனுபவிக்கலாம். அனித்தியமான வருமானம், மற்றவனை ஏமாற்றுவது, வழிபறி செய்வது, அனித்தியமான வருமானங்களை கொண்டு அவர்கள் ஆஸ்திகளை உருவாக்கினாலும் அவர்களுக்கு பரலோகம் இல்லை. அவர்களுக்கு நரகம் உண்டு. அவர்கள் கோயில்களுக்கு செல்வார். எந்த கோயிலுக்கு போனாலும் கடைசியில அங்க போய் அடங்கி விடுவார்கள். வேற வழி இல்லை. அவர்களுக்கு பரலோகம் இல்லை. செத்த அப்புறம் தான் தெரியும். பரலோகத்துக்கு போகும். இல்ல நான் அங்க கோயிலுக்கு போய் அவங்க ஒரு காணிக்கை போட்டுட்டாங்க வருவேன், கேசப்பா கோயிலுக்கு ஒரு காணிக்கை போட்டு போவேன். நீ ஜலத்தினால் ஆவினால பிறவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துக்கு காணிக்கை போட்டா வந்துருமா? உன்னை நீயே ஏமாற்றி கொள்கிறான். இன்னொரு இடத்துல போய் காணிக்கை போட்டுறான். அதனால இந்துக்களுக்கு தேவனுடைய சபையை பற்றி தெரியாது. அதுல இருக்க 5 விதமான ஊழியங்களை பற்றி தெரியாது. அதுல இருக்கிற 9 விதமான வரங்களை பற்றி தெரியாது. இவர்களுக்கு ஒரு சின்ன சபை இருந்தாலும் அவர் தான் பாஸ்டர். நிறைய போதகர்கள் இந்துஸை ஏமாற்றுகிறார்கள். நாங்க தான் போதகர்கள், எங்களுக்கு சபை இருக்கிறது. அது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒருவனுக்கு சபை இருக்கும், ஒருவனுக்கு சபை இருக்கும். பவுலுக்கு சபை இருந்ததா? பேதுருக்கு சபை இருந்ததா? வீடுகள்ல போய் நடத்தினார். அவரெல்லாம் போதகர்கள் இல்லையா? நீ சபை வைத்தாதான் ஊழியக்காரனா? அது உன்னை ஏமாற்று. சபை இருந்தால் இருக்கட்டும். எனக்கு என்ன சபையா வைத்துக் கொண்டிருக்கிறேன்? எனக்கு கொடுத்த அழைப்பு வேறு, அந்த அழைப்பின் வழி வாழ்ந்து கொண்டிருக்கு. இப்ப எல்லாருக்கும் நான் போடுகிறேன். அருமையானவர்களே, தேவனுடைய வல்லமை எங்களுக்கு பெரியதா இருக்கிறது. தேவனுடைய சாயலை இழந்து போன இந்துக்களுக்கு தேவ சாயல் கிடையாது. இந்துக்களுக்கு தேவ சாயல் இருக்காது. கிறிஸ்தவனும் தேவ சாயல் இருந்தால் அவன் இழந்து போகிறான், பொய் சொல்லுகிறான், ஏமாற்றுகிறான். அவர்களை கொண்டு விட வேண்டும், இவர்களை போட்டு தள்ளிவிடணும், இவர்களை வாழவிடக்கூடாது, இவர்களை வளரவிடக்கூடாது. எந்த கிறிஸ்தவனுக்குள்ள அந்த எண்ணம் வருகிறதோ உனக்குள்ள தேவ சாயல் இல்லை என்பது சத்தியம். நாம் விலகிதான் போக வேண்டும். நமக்கு அவனை வெட்டி கொண்டு வரணும். உனக்குள்ள தேவ சாயல் இல்லை. உன்னுடைய பாகாலின் சாயல் உள்ளே இருக்கிறது. தேய்களுடைய சாயல் உனக்குள்ளே இருக்கிறது.
உன் முன்னோர்கள் வழிபட்ட பாகாலுடைய ஆளுகை உனக்குள்ள இருக்கிறது. நான் கிறிஸ்தவன் தான், ஊழியெல்லாம் செய்யலாம், ஆனா பாகாலுடைய ஆளுகை இருக்கு. செல்வந்தன் பொய் சொல்றது, ஏமாத்துறது, இதெல்லாம் பாகாலுடைய ஆளுகை. ஆண்டவர் யாரையும் ஏமாத்த சொல்ல, பொய் உரையாத தேவன், யாரையும் பொய் சொல்லி ஏமாத்த தெரியாது. ஆண்டவர் யாரையும் எவ்வளவு திருடியா போயா அப்படின்னு சொல்லவே இல்லை. சீசர்களுக்கு பெரிய செல்வந்தனா வாழ கொடுத்தக்கதான போதனை ஆண்டவர் தரவே இல்லை. பேதுரு 3 நாள் பட்டினியா கிடந்தார். கொர்நேலியு சாப்பாடு தருவார், இவங்க சாப்பாடு தருவான்னு, இவங்க கொர்நேலியு தருவான்னு காத்திருந்தாங்க. கொர்நேலியு அவருக்கு கொடுத்திருப்பார்கள் என்று காத்திருப்பார். கடைசியில 3 நாள் பேதுருக்கு சாப்பாடு கிடையாது. கையிலே பணம் இருந்தால் வாங்கி சாப்பிட்டிருப்பார். கையிலே பணம் இல்லை. யோவானும் பேதுரும் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ண போகிறார்கள். ஆனா எங்க ஒருவன் பிச்சை எடுக்கும்போது எங்களுக்கு வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, எங்களிடத்துல உள்ளதை தருகிறோம் என்று சொல்லி உள்ளதை செய்தார்கள். ஊழியக்காரனா நிறைய பணம் வச்சிருக்கணுமா, ஊழியக்காரனா பெரிய கார் வச்சிருக்கணுமா, அதெல்லாம் பெருசு. பேதுரு எல்லாரும் அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்தார்கள். அருமையானவர்களே, தேவ சாயலை இழந்து போன ஒரு இவன் இருக்கிறான். பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தார். யூதாசு தேவ சாயலை இழந்து போனான். இயேசு கிறிஸ்துவோட கூட தான் இருந்தான். அவர் வச்சு சில்லறை காசெல்லாம் அவன் தான் வச்சுட்டு இருந்தான். சமுத்துக்கோ அப்படியே. ஆனா தேவ சாயலை இழந்து போனான். சாத்தானுடைய சாயல் அவனுக்குள்ளே வந்திருந்தார். ஒன்னு அவர் பேரு அந்த சகவி வீட்டுக்கு ஆண்டவர் போகிறார். சகவி சொல்கிறான், ஒரு எத்தனையாய் நான் வாங்கினான், 4 எத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் சொல்றார். அவனுக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது. அல்லேலூயா, தேவ சாயல் இருக்கிறது. அவன் உண்மையாய் பேசுகிறான். எல்லோரும் அவனை கண்டு பயப்படுகிறார்கள். இவன் ஐயோ அநியாயக்காரன், வரி வசூலிக்கிறவன் சொல்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவன் வீட்டிலே தங்கினான். ஏமாத்தி பொய் சொல்லி அநியாயம் பண்ணி பொய்யான காரியங்களை வேலைகளை செய்து பணங்களை சேகரித்துக் கொண்டால் உன் ஜெபம் வீணாய் போகும். உன் இடத்துல ஆண்டவர் இருக்க மாட்டார். ஏன்னால் அவன் பொய் உரையாத தேவன். உலகாரன் வீட்டில் ஆண்டவர் தங்க மாட்டார். ஊழியக்காரன் அடுத்த ஊழியத்துக்கு எடுத்தா, அடுத்த வாழ்க்கைக்கு எடுத்தா அவன் போகவே மாட்டான். புரியுதுங்களா? நிறைய பேர் இருக்கிறார்கள் பொல்லாதாவை பிடித்தவர்கள். அவர் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிதான் அவர் வாழ்வார்களோ ஒழிய வேதம் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், பிரசங்கம் பண்ணலாம். முன்னோருடைய ஆவியின் ஆளுகை அவர்களுக்குள்ளே இருக்கு. எங்களுக்குள்ளே தேவனுடைய ஆளுகை இருக்கிறது. தேவ ராஜ்யத்தின் ஆளுகை இருக்கிறது. தேவனுடைய சாயலங்களுக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் விலகி போவோம். நீங்கள் உன் முன்னோர்களின் ஆவியிலே கலந்திருக்கு. அதாவது ஊழியக்காரனா இருந்தாலும் ஏமாத்து அவனை போட்டுருங்க. அவனே அவனு பரலோகத்துக்கு போக போறதில்லை. நிறைய ஊழியக்காரர்கள் பரலோகத்துக்கு போகணுங்க. பெரிய தீர்க்கதரிசி சொல்றானா அலையிறான் ரோட்ல. எங்க ஆண்டவர் வந்து விடுவாரோ தெரியாது. வந்தால் அவன் போக போறதே இல்லை. யாரை ஏமாற்றி சொத்து உண்டாக்கினானோ, யாரை ஏமாற்றி கோடிகள் லட்சக்கணக்கில் பணங்களை வாங்கினானோ செத்தப்படதான் தெரியுது. ஐயோ நான் இப்படியெல்லாம் செய்து விட்டேனே, பரலோகமே அவனுக்கு தெரியாது. வெளிநாடுகளே பணங்களை வாங்கினார்கள், சொத்தை உருவாக்கினார்கள். ஆனா தேவனை விட்டு விட்டார்கள். தேவ சாயலை விட்ட ஊழியக்காரர்கள் எனக்கு நிறைய பேர் தெரியும். தேவ சாயல் இழந்து போனேன். தேவனுடைய ஊழியக்காரர் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் இல்லை. தேவ சாயல் அவர்களுக்குள்ளே இல்லை. அவர்களுக்குள்ளே நற்குணங்கள் இல்லை, துர்க்குணங்கள் இருக்கிறது. ஏமாற்றுகிறார்கள். ஒருவனை நயவஞ்சி செய்வார் பேசி பணங்களை வாங்குகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, தேவ சாயல் இருந்தால் அவன் பொய் உரைய மாட்டார். தேவன் ஒருபோதும் பொய் உரையாத தேவன் என்று எழுதியிருக்கிறது. நீ ஏமாற்றினாய், கொலபாதகனா இருக்கிறாய், கொலைக்காரனா இருக்கிறாய், கொள்ளைக்காரனா இருக்கிறாய், பேசிக்கலனா இருக்கிறாய், விபச்சாரக்காரியா இருக்கிறாய். உனக்குள்ளே தேவ சாயல் இல்லை. நீ கிறிஸ்தவனாய் வாழ்வது அவளை மாந்தையும் பண்ணி அழித்து விட வேண்டும். இவர்களை மாந்தையும் பண்ணி அழித்து விட வேண்டும். தேவ சாயல் உனக்குள்ளே கிடையாதுயா. ஒருவன் திருநெல்வேலியில் ஒருவன் செத்து போனான். ஒருவன் சொன்னான், இவன் தான் மந்திரம் பண்ணி அவனை கொண்டுட்டான். நானும் மாந்திரியம் பண்ணி கொண்டு அவர்கள் போய் ஒரு இடத்துல போய் எங்கேயோ பார்த்திருக்கிறார்கள். இந்த மாதிரி செத்து போயிட்டாங்க, எப்படி செத்தான்னு தெரியல. ஆனா ஒரு பேர் சொன்னார்கள். என் பேரை சொல்லி சொல்ற, இவன் தான் மாந்திரியம் பண்ணி கொண்டு, அவன் என்கிட்ட வம்பிருத்தவன், மாந்திரியம் பண்ணி கொண்டு விட்டான் என்று இன்னொருவர் இந்த பேர் உள்ளவர் சொல்லுகிறார்கள்.
அவன் போய் பார்த்ததில்லை. ஐயோ, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. 4 இடத்துல போய் பார்த்திருக்கிறார். இதற்கு அந்த மனிதனுக்கு சம்பந்தமே இல்லை. எவனோ போய் சொல்லுகிறான், அவர் தீமை செய்யவில்லை, இவன் கர்ம பாவம், மரணம் அவனுக்கு. இவனுடைய கர்மத்தின் பாவம் மரணம் அவனுக்கு. அவனை ஏய்ச்சான், அவனுக்கு வம்பிழுத்த அவனின் அகம்பாவத்திலே அவன் செத்து போய். அவன் ஒரு தீமையை செய்யவில்லை. அவன் தேவனுடைய ஊழியக்காரன். தேவனிடத்தில் சொல்லிவிட்டான். அவன் பரலோகத்துக்கு போகவில்லை. பாருங்க, செத்து போனவன் பரலோகத்துல போகவில்லை. என்ன பேரைக்கு இவன் தான் கொன்னான் என்று சொன்னானே, அவனுக்கு ஒரு பாதிப்பு வந்து விட்டது. அவன் மனைவியிடத்தில் சொன்னான், இன்னான் தான் தீமை செஞ்சிருப்பான், மந்திரம் பண்ணியிருப்பான், அதான் எனக்கு இப்படி ஆயிற்று என்று மனைவியிட்ட சொல்ல, மனைவி இன்னொருத்திகிட்ட சொல்ல, எங்கன்னா போய் பார்த்தோம் வா அப்படி என்று கூட்டிக் கொண்டு போனான். அப்படி போன இடத்துல அவன் இதே மாதிரி தான் போனாங்க. இந்த மாதிரி ஆயிட்டியா புருஷனுக்கு, எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு, என் புருஷன் சொல்ல அவன் தான் மந்திரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, என் புருஷனுக்கு முடியல அப்படின்னு சொன்னா பார்க்கலாம். பார்த்ததுல இந்த பெயர் உள்ளவர் ஒரு தீமை செய்யவில்லை. இந்த பெயர் உள்ள மனிதனுக்கு உன் புருஷன் தான் ஏமாற்றி இருக்கிறான். உன் புருஷன் தான் தீமை செய்து அந்த மனுஷனுடைய பெயரை கெடுத்தான். அந்த பாவத்தின் பலன் தான் உன் புருஷனை இப்ப விளங்காமல் கிடக்கிறான். இந்த மனிதன் ஒரு தீமையும் செய்யவில்லை. இந்த தீமையான பாவம் என் தலையில வரக்கூடாது. இந்த நீ கொடுத்த தட்சணை எடுத்துட்டு வெளியே போவன். உன் புருஷன் பிராடு, உன் புருஷன் சரியில்லாதவன், அவன் கல்லன். அவன் இந்த ஊழியக்கார கல்லன் இல்ல, அவன் ஜெபமணி இருக்கிறான், அவன் தெய்வ மனுஷன். உன் புருஷன் மீதான் தப்பு. போ, இந்த காசை எடுத்துட்டு போ, எடுத்து வீட்டு வாசல்ல போடு அப்படி என்று சொல்லி அவன் வைத்த தரிசனத்தை எடுத்துட்டு வெளியே போயிருவான். இப்படி அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி அடிச்சான். பாருங்கள், எவ்வளவோ செத்து போனானா நானா மாந்திரியம் பண்ணி கொண்டேன். நீங்கள் உங்களுடைய தகாத செயல்கள், உங்க முன்னோர்கள் செய்த பாவங்கள், உங்க முன்னோர்கள் எந்தெந்த இடத்துக்கு அடைந்தார்களோ நீங்களும் அப்படிதான் இருக்கு. உங்க பாகால் எப்படிப்பட்டதோ அப்படிதான் நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு. நீங்க ஊழியக்காரனா இருந்தாலும் அப்படிதான். உங்க ஆளை பார்த்தாலே தெரியணும், இவன் தேவனே சாயல் இவனுக்கிட்ட இல்லை. பிரசங்கம் பண்ணுவான், பாட்டு பாடுவான், வட்சியம் பண்ணுவான், ஆனா தேவனே சாயல் அவனுக்கிட்ட இல்லை. அவனுக்குள்ள பேய்களுடைய சாயல் இருக்கு, பேய்களுடைய சாயல் இருக்கு. சில ஜாதிகளுக்குள்ளே சாபங்கள் இருக்கும். அவனுக்குள்ளே சாபம் இருக்குன்னா உடனே நான் விலகிவிடேன், அவனுக்கு உதவி செய்யணும். முன்னோருடைய சாபம் அவனுக்குள்ளே இருக்கு. அவன் ஊழியெல்லாம் செய்வாங்க, நான் அவன் இடத்துல மிங்கலாகவே மாட்டேன். அவளுடைய சாப கிரிகள் அவளை ஆண்டு கொண்டுதான் இருக்கு. அது அவளை விட்டு போகாது. அப்ப நான் அவளை விட்டு விலகி விடுவேன். அவளுக்கு உதவி செய்யக்கூடாது, உதவி செய்யவே கூடாது. அந்த சாபத்திலே அவன் மாண்டு மடிந்து போகவே. அவன் சென்றால் அவன் வாழடி வாழையாக அவன் முன்னோர்களை செய்த கர்ம கிரிகளின் சாபம் அவளுக்குள்ளே இருக்கும். அதை விளக்கவே மாட்டேன். வீடுகளுக்கு உட்கார்ந்து அவங்க பேய் நடமாட்டம் இருக்கும். அவங்க நினைப்பாங்க அவங்க பெரிய ஊழியக்காரர், பக்திமா நன்றியா பார்த்து பேசுறோம். கவலையில போல சத்தம் போடுறது, நாயை போல ஊழையிடுறது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற பேயை நீ விரட்ட முடியலையே. உன் முன்னோர்கள் வீட்டுல இருப்பார், உன் பெற்றோர்கள் உன்னை சூழ்ந்து இருப்பார். அதை விரட்ட வேண்டாமா? என்னை இதே ஊர்ல ஒரு 26 வருஷம் 27 வருஷத்துக்கு முன்பு ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போனார். ஒரு வீட்டுல நான் தங்கியிருந்தேன். அவன் செய்த துரோகம் என்ன தெரியுங்களா? ஒரு வாலிப பெண்ணை என் வீட்டுல அந்த இடத்துல விட்டு விட்டு அவன் போய்விட்டான். அந்த பெண்ணோட அம்மாவை கூட்டிக் கொண்டு போய்விட்டான். 2 மணி நேரத்துக்கு மேல அவங்க வரல. எனக்கு தூக்கம் வரதுன்னு தூங்கி விட்டேன். அருமையானவர்களே, அந்த பெண்ணோட தகப்பன் செத்து அந்த வீட்டுல தான் இருக்கிறான். இது அவர்களுக்கு தெரியுது. கடைசி போய் எழுப்பினேன். அவர்கள் வந்தார்கள். என்ன நடந்தது? என்னை அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணை எனக்கு சொல்லுவாங்க கூட்டி கொடுக்கிற வேலை. ஒரு பாஸ்டருங்க அந்த பெண்ணு எனக்கு பெண்ணுக்கு எனக்கு என்ன வேலை பண்றான், அந்த புரோக்கர் வேலை பண்றான். ஒரு பாஸ்டர் தான். கடைசியில் அவன் செத்து போனான். அருமையானவர்களே, அந்த இடத்துல அந்த அம்மா வந்தவச்சுனே, இந்த மாதிரி சாயல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு,
யார் வீட்டுல? என் புருஷன் தாங்க ஐயா, அவர் தான் உங்க வீட்டுல இருக்கார். அவர் பாதாளத்துக்கு அனுப்பிடலாமா? ஆண்டவர் படிச்சுக்கிறான் ஜோமன்னு அந்த அவனை விரட்டி வைக்கிறான். இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் இதே வேலைதான். உங்க வீட்டுல எவனா செத்து இருந்தா பரலோகத்துக்கு போக மாட்டார், உங்க வீட்டுல தான் இருப்பார், இல்ல புதைத்த இடத்துல இருப்பார். இதே கல்லறைகளை நான் பார்த்திருக்கேன். செத்து போன ஆவிகள் நிறைய இருக்கும், நைட்டானா வரும். புரியுதுங்களா? கிறிஸ்தவர்கள் தான், ஆனா நிறைய பேர் பரலோகத்துக்கு போகலைங்க, அங்கேயேதான் இருப்பார்கள், சபைக்கும் போவார்கள். ஆனால் ஒரு வல்லமை விளங்க பண்ணுகிற தேவன ஊழியக்காரன் வந்தால் ஓடி விடுவார். அவர் வெளியில வந்து நிற்பார், போனப்ப உள்ள போய் உட்கார். இந்துக்கள் என்ன செய்வார்கள்? செத்த அப்புறம் அவருடைய குலதெய்வ கோயில் எங்க இருக்கோ அங்க போய் விடுவார், அங்கதான் இருப்பார்கள். ஏற்கனவே செத்து போனவர்கள் பரலோகத்துக்கு இல்லை, அவர்கள் அங்கதான் இருப்பார்கள். அவருக்கு தெரியாது, அவர்கள் அங்க போய் தான் இருப்பார். குலதெய்வ கோயில் சொல்வார்கள், அதுலதான் போயிட்டு இருப்பார்கள். எந்த கோயிலுக்கு தொடர்ந்து போவார்களோ அதுதான் எங்களுக்கு குலதெய்வம் சொல்வார்கள். அந்த குலதெய்வத்தை நாடிதான் போவார்கள். குலதெய்வமே பரலோகத்துக்கு போகல, அந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கிறது. எத்தனையோ கோயில்களில் நான் பார்த்திருக்கேன், எத்தனை பெரிய பெரிய கோயில்களுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். நிறைய செத்தாவிகள் அங்கே இருக்கிறது. அவர்களுக்கு பரலோகம் இல்லை, பரலோகம் இல்லை. அருமையானவர்களே, தேவன் ஆவியானவர் நமக்கு இருக்கிறாரா? தேவ சாயல் நமக்கு இருக்கிறதா? நீ கிறிஸ்தவனா வாழ்ந்த பிரயோஜனம் இல்லை, தேவ சாயல் உடையவனாயிரு. அத்தனை கொல்லணும் போட்டணும் நினைக்காதே. அகம்பாவத்தனம் உனக்கு இருக்கிறதா? உன்னை போடுவதற்கு தேவன் யாரால் நியமித்து விட்டால் என்ன செய்வாய்? காரணம் இல்லாமலே நீ செத்து போயிடுவார். எத்தனை பேர் கொலைக்காரர்களா இருக்கிறார், எத்தனை பேர் கூட சாபம் இருக்கிறது. முன்னோடு ஆளுகை யாகத்தின் வல்லமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. மாந்திரிக வல்லமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய உண்டு, பிழைக்கிறவர்கள் உண்டு. எல்லாம் சாபத்தீரானது. பூமியிலே செழித்திருப்பார்கள். அவர்களுக்கு எத்தனை ஊழியக்காரி காணிக்காரி கொடுத்தாலும் நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். உலபாதகம் இருக்கா? நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். தேவசாய் உலகத்துல இல்லை. தேவசாயில் யார் இடத்துல இருக்கோ அவர்கள் தான் தேவனுடைய பார்வையில தெரிவார்கள். தேவ சாயல் இழந்தவர்கள் தேவனுடைய பார்வையில தெரிய மாட்டார்கள். நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவேன். எத்தனையோ பேர் செத்து அலையிறான், தோட்டமா அலையிறான். அவன் புதைத்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். நான் ஒரு சபையில போய் உட்கார்ந்து காமெண்ட்குள்ள, அது கல்லறை தான். ஆனா 1:45 ஒரு கூட்டம் அப்படியே சரசரசன்னு வந்தாங்க. நான் கேட்டேன், நீங்களாம் பரலோகத்துக்கு போறியா? நான் போகலையா. நாங்க ஒரு வீட்டுல குடியிருந்தோம் பாளையங்கோட்டையில். அந்த அம்மா நாங்க ஜெபிக்கும் போது எங்களை சுத்தி வந்திருக்கு. என்னம்மா நீங்க பரலோகத்துக்கு போகலையா? நான் போகலையா. எனக்கு யாரும் பரலோகத்தை காண்பிக்கவே இல்லை. ஊழியக்காரங்களாம் வருவாங்க ஐயா, இருந்த காசு காணிக்கையெல்லாம் அள்ளி கொடுப்பையா. ஒருத்தவங்க கூட எனக்கு பரலோகத்தை காண்பிக்கல, ஒருத்தவங்க கூட பரலோகத்தின் வழியை எனக்கு காண்பிக்கல அப்படி என்று அந்த அம்மா அழுதாங்க. அப்படியானா நாங்கள் இங்க இருக்கிறவர்கள் நீங்க அந்த மரத்துல போய் இருங்க போங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டோம். அருமையானவரே, செத்து போனவர்கள் வசித்த இடம் கிறிஸ்தவனா இருந்தாலும் அங்கதான் இருப்பான். பரலோகத்துக்கு போகாத கிறிஸ்தவ போதகர்கள் அங்கதான் இருப்பாங்க. அவர் நிலம் எவ்வளவு கவலைக்கிடமா இருக்கிறது பாருங்க. பூமியிலே தீவார் திருநெல்வேலி கோயில்பட்டுக்கு வர இடத்துல பேய்கள் தான் நடுரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும். கால் தெரியாது, சிலர் கால் தெரியும், நடுரோட்லே போவார்கள். திடீர்னு கிராஸ் பண்ணுவான். விழுதுங்களா? இது யாருக்குமே தெரியாது. ஊழியக்காரருக்கு எந்த வெளிப்படுத்தலாம் இருக்கா? எல்லாருக்கும் ஒரே கிருபை உள்ளவர் கிடையாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார். அதன்படி தான் அவங்க சபை வச்சிருந்தாக்கா ஊழியக்காரனா, சபை வச்சிருக்கிறவனா ஊழியக்காரனா. அந்த மந்தையை பகுத்தறிந்து பார்த்து மந்தையின் மத்தியில எந்த அசுத்த கிரிகள் இருக்கிறது, அசுத்தாவில் இருக்கிறது அறிய முடியவில்லை. எத்தனையோ விசுவாசி குடும்பங்களில் பேய்கள் தங்கி இருக்கிறது, ஊழியக்காரனுக்கு அறிய முடியவில்லை. அப்ப அவனுக்கு அந்த கிருபை கிடையாது. சில வீடுகளில் உட்கார்ந்தா அந்த ஆவிகள் இருக்கும், என்னை அதிலே வெளியே போயின்னு சொல்லும். இப்ப நிறைய போதைகள் முன்னோர் ஆவிகள் அங்க இருக்கிறது. இங்க பக்கத்துல ஒரு வீட்டுக்கு நான் போனேன். இந்த ஊருக்கு வந்த உடனே டீ கொடுத்தார்கள். டீயை குடித்துக் கொண்டே இருக்கிறேன். அங்க செத்த ஆவிகள் அங்க குவிந்து 10-15 ஆவிகள் வருகிறது. அவங்க முன்னோர்கள் சரியான ரட்சிப்பு இல்லாமல் செத்து போனார், சரியான ரட்சிப்பு இல்லாமல் செத்து போனார். அது ஒருத்தருடைய சாயல் எனக்கு நன்றாக தெரியும். அவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் பரலோகத்துக்கு போகவில்லை.
அவர் பரலோகத்துக்கு போகவில்லை. அவர் பேர் மணி. அங்கெல்லாம் மணி அங்கிள் தான் கூப்பிடுவோம். ஆனா செத்து போனார். அவர் செத்தது எப்படி? மாந்திரிகத்தினாலே செத்து போனார். அவரை மாந்திரிகம் செய்து அவர்களை கொன்று விட்டார்கள். மாந்திரிகம் செய்து கொன்று விட்டார்கள். அவரை கொன்றவன் ஒருவன், அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற ஒருவன் கொன்று விட்டார் மாந்திரிகம் செய்து. அந்த மணி என்பவர் செத்து போனார். அவர் பரலோகத்துக்கு போகவில்லை, அந்த காம்பவுண்டுக்குள்ளதான் இருக்கிறார். இந்த சொத்தை யார் அபகரித்து விடுவார்களோ அப்படி என்று சொல்லி காம்பவுண்டுக்குள்ள செத்து 27 வருஷம் ஆகுதுங்க. 26 வருஷம் மேல ஆகுது. ஆனா பரலோகத்துக்கு போகலைங்க. மரித்த இடத்திலே அவர்கள் இருக்கிறார். அவர் பேர் மணி. இதே ஊர்ல தான் இருக்கிறார். அந்த காம்பவுண்டுக்குள்ளே அவர் செத்தாவிகள் அழைத்து கொண்டு இருக்கிறது. டீ குடிச்சுக்கிட்டே பார்த்தேன், இவ்வளவு பேர் இருக்கிறாங்களா இங்க, ஒருத்தரும் பரலோகத்துக்கு போடைய பாவம். சொத்து இருந்து என்ன பிரயோஜனங்க? அந்த ஆவிகளுடைய ஆளுகை தான் அவர்கள் இடத்திலே புரியுதுங்களா? அந்த ஆவிகளுடைய ஆளுகை அங்கே இருக்கும். அந்த ஆவிகளுக்கு என்ன, அவர்களை நாம் பாதாளத்துக்கு அனுப்பிவிடுவேன் என்று நன்றாக தெரியும். உடனே அவர்களுக்குள்ளே நுழைந்து அவர்களை எனக்கு விரோதமாய் செயல்படுத்தியிருக்கு. போற இடத்துல என் பேரை கருத்திருக்கிறான். புரியுதுங்களா? அவனை சேர்க்கக்கூடாது, அவனை சேர்த்துறாது. அவனுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி, நிறைய ஊழியக்காரனுக்குள்ள பொல்லாத ஆவிகள் இருக்கும். வசனம்லாம் பண்ணிடுவாங்க. தேவ சாயலை இழந்து வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. கிறிஸ்தவனுக்கு சொல்லுகிறேன், எந்த கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, தேவ சாயல் உனக்குள்ள இல்லாவிட்டால் நீ பரலோகத்துக்கு போ. கொலகார சாயல் உனக்குள்ள இருக்கு, வேசித்தனத்தின் சாயல் உனக்குள்ள இருக்கு, ஏமாற்றுகிறாய், பொய் சொல்லுகிறாய், இவைகளின் சாயல் தான் உனக்குள்ளே இருக்கும். அவனை வெட்டிடுவோம், இவனை கொலை பண்ணிடுவோம், அவனை கொன்னுடுவோம். அந்த சாயல் தான் உனக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவின் சாயல் உனக்குள்ளே இல்லை. நீ எவ்வளவு பெரிய நிர்பந்தமான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசி நேரத்தில் கடவுள் மன்னிச்சிருவார். மன்னிப்பாரா? உடனே அந்த முட்டாள்தனத்தில் தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கு. கடவுள் மன்னிப்பு கேட்டலாம், கடவுள் மன்னித்திருவாரா? உனக்கிட்ட இருக்கிறது நீயே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவன், கடவுள் இல்லாதவன். தீர்க்கதரிசனம் சொல்வான், கடவுளே இல்லை, நீ பரலோகத்துக்கு போகவே முடியாது. என் பரிசுத்தவான் என்னை நன்றாக வளர்த்தார். நான் சிடிஎம்ல ட்ரைனிங் முடித்தவர், சிடிஎம் ஊழியக்காரன். என் பரிசுத்தவான் நன்னரை எல்லாமே சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு இடத்துல பழகுவது பெரிய விஷயம் இல்லை, அவனை ஆண்டு கொண்டு கொள்ளாத ஆவியா இருந்தால் எச்சரிக்கையா இருந்து விலகி வாழ வேண்டும். இன்றைக்கு அதுதான். ஊழியக்காரனை பார்க்க மாட்டேன், அவன் எந்த ஆவியிலே ஆளுகை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறான். தேவனுடைய சாயல் அவனுக்குள்ள இருக்கிறதா? இதைதான் பார்த்தேன். தேவ சாயலை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. நிறைய கிறிஸ்தவங்க பரலோகத்துக்கு போக போறது இல்லைங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க கிறிஸ்தவங்களாம், பரலோகத்துலாம் போக மாட்டான். நிறைய ஊழியக்காரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, வாங்கி சாப்பிட்டுட்டு பரலோகத்துக்கு போக போறது இல்லை. தேவ சாயலை இழந்து பொய்யின் சாயலை, சாத்தானுடைய சாயலை அணிந்து கொண்டு இருக்கிறார். பாவம் செஞ்சுட்டா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்ட, நீ கேட்கலாம், ஆனா கடவுள் மன்னிக்கணுமே. அவர் எங்கதான் சிக்கிட்டான். 7 தரம் 70 தரம் மன்னிப்பு உனக்கு கிடையாதுயா. யூதாஸ் காரியத்தை மன்னிச்சுட்டாரா? யூதாஸ் காரியத்தை மன்னிச்சுட்டாரா? நீ செய்த பாவம் கர்ம பலனை நீதான் அனுபவி. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், நீ கேட்குவ, மன்னிப்பு வந்துருமா? வரவே வராது, வரவே வராது. உன் மனைவி எல்லாம் வேறு பெண்ணை இருந்தால் உனக்கு மன்னிப்பு வராது. நீ கொலைகாரன் இருந்தால் உனக்கு மன்னிப்பு வராது. பணம் இருக்கும், அவனை அழிச்சிருவான், அவனை வெட்டிடுவான், அவனை கொண்டுருவான். உன்னை கொல்றதுக்கு தேவன் ஆளை வச்சுட்டா என்ன பண்ணுங்க? நீ பரலோகத்துக்கு தேவன் ஒரே இரவிலே 1,85,000 பேர் கொண்டு போட்ட தேவன். இல்லாமலே ஆண்டவர் கொண்டு விட்டார் சோதனை அனுப்பி. அதுபோல உனக்கு சம்பவித்து விட்டால் என்ன செய்த? பணம் கொடுப்பா? அருமையானவர்களே, தேவனை சார்ந்து வாழ்வது நல்லது. ஒரு விஷயம் சொல்கிறேன், பறைய இடத்துல அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். பறையர் என்பது ஒரு பட்டம். அவங்க ஜாதியின் பேரு சாம்பவர். பறையர்கள் பேரு, ஜாதி பேரு சாம்பவர்கள்.
அவனுக்கு கொடுக்கப்பட்டது பட்டம். அந்த பட்டத்தை ஜாதி பெயருக்கு வைத்து விட்டார். கன்னியாகுமரிக்கு போங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவளுக்கு சாம்பவர். கன்னியாகுமரி கோயம்புத்தூர் பக்கம் போங்க, சேலம், சாம்பவர் என்று சொல்லி பெயர் இருக்கிறது. இதே நீங்க அமெரிக்கா போங்க, அவங்க என்ன சொல்றாங்க? சாம்போ. அவன் சாம்பவன் என்று சொல்லுகிறான். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுகிறான்? இன்னொரு பேரு செமிட்டிக். நாங்களாம் செமிட்டிக் இனத்தை சேர்ந்து, பறையன் என்றால் செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவன். அதை புரிஞ்சுக்க. முதல்ல அவன் ஆரியை எதிர்த்ததுனாலே அவன் அடிமையானான். இன்னும் அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவனை மீட்கவில்லை. அவன் புத்தி இப்ப கூட அவர்கள் ஒன்று கூடினால் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியில வரலாம். என் வார்த்தையை கேட்கிற பறையனே, நீ பறையன் என்பது உன் ஜாதி பெயர் அல்ல, நீ சாம்பவன். சாம்பவன் என்றால் உலகம் ஃபுல்லா இருக்கிறார் சாம்பவர்கள். அந்த பெயரை வேறொருவனும் வாங்க முடியாது. பறையனுக்கு மட்டும்தான் அந்த பேர். சாம்பவர், சாம்பவ, பறையர், பறையர் மூவரும் ஒரே இதுதான். மூவரும் முக்குளத்தர் என்று சொல்லலாம். ஒரே குலத்தை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் சாம்பவர் என்று வாங்க முடியும். வேற ஜாதிக்காக சாம்பவன் வாங்க முடியாது. அவன் ஒருவர் தான் சாம்பவன். இவன் யாரு? அரேபியா தேசத்தில் இருக்கிறவர்கள் சாம்பவர்கள் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் சாம்பவர்கள் தான். புரியுதுங்களா? அவர் செமிட்டிக் இனத்தை சேர்ந்தவர்கள். அருமையானவர்களே, பறையன் தாழ்த்தப்பட்டு போனான். அவன் இன்னும் மீட்க முடியவில்லை. அவன் எழுப்பி நிற்க முடியாமல் இருக்கிறான். அவன் மற்றவனை வாழ வைப்பான், தன் இனத்தானை எதிர்ப்பான். தன் இனத்தானுக்கு கிடைக்கிற நன்மைகளை கெடுக்கிற புத்தி பறையனுக்கு அதிகமாகும். மற்ற ஜாதிகளிடத்தில் இல்லை. நான் ஒரு ஜாதியை சொல்லிவிட்டால் அந்த ஜாதியினருக்கு கோபம் வந்துவிடும். ஏன் ஜாதியை பற்றி பேசலாம்? அவர்கள் நன்றாக உழைப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்வார். ஒருவருக்கு ஒருவர் கெடுக்க மாட்டார். ஒருவருக்கு ஒருவர் தீங்கு செய்ய மாட்டார். நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார். அவங்க பேரை சொல்லிட்டோம்னா இவர் எப்படி என் ஜாதியை பற்றி பேசலாம்னு சொல்லி நன்றாக உழைப்பார்கள். ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள். நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். நான்காவது ஒரு சுபாவம் அவர்களுக்கு இருக்கிறது. அது ஞாபகத்திலே அவர்கள் ஒருவருக்கொருவர் காட்டி கொடுக்க மாட்டாங்களேன்னு தெரியல. 4 சுபாவம் அவர்களுக்குள்ளே. ஜாதி சொன்னா எங்களை பத்தி எப்படி பேசலாம்னு சொல்லுவார். இந்த 4 அம்சங்கள் அந்த ஜாதிக்குள்ளே இருக்கிறது. இதை பேசியது கேட்டா அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவன் நம்ம ஜாதியை பத்தி தான் பேசலாம். நன்றாக உழைப்பார்கள். 89வது வருஷத்துல அவங்க ஜாதி மத்தியில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். இரவு பகலென்று பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு தேவை பணம். உழைப்பார்கள். ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டார்கள். ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுக்க மாட்டார்கள். புரியுதுங்களா? 4 பண்பு உள்ளவர்கள் அவர்கள். அவங்க நீ செல்வந்தர்களாக இருக்கிறார். அவர்களும் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இந்த பறையருங்கிற பேர் வைக்கப்பட்ட சாம்பவர்களும் ஒன்றாக இருந்தவர்கள். எனக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார் ஜாதியில. ஐயா, நாம திருவாங்கூர் சமஸ்தானத்திலே ஒன்றாக இருந்தவர்கள் தான். கடைசியிலே நம்மை வெவ்வேறாக பிரித்து விட்டார். இங்கேயும் கற்கனும் அவரும் ஒன்றாக இருந்தவர்கள் தான். சீருடைகளை கொண்டு வந்தார்கள், மதிய உணவை கொண்டு வந்தார்கள், பள்ளிக்கூடங்களை நிறவ அவர்களுக்கு எண்ணம் வந்தது. கடைசியில அவர்களும் பிரிந்து விட்டார்கள். இப்பவும் அவங்க குடும்பத்தால் ஒன்றாதான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கும் ஓப்பனா சொல்றேன், இன்றைக்கும் பறையனும் சாணானும் அதாவது நாடாரும் ஒன்று சேர்ந்தால் தமிழ்நாடு எங்க கையில தான். அவர் சொன்னார், இந்த பறையனும் நாடாரும் ஒன்றா இருந்தால் பறையன் இந்த நாடு நம்ம கையில தான். காமராஜர் கக்கனை இன்னும் 10 வருஷம் ஆளுகை செய்திருந்தால் இந்த நாடு நம்ம கையில தான் இருந்திருக்கு ஐயா. அவர் ஒரு நாடார் என்கிட்ட சொல்றார். அவருக்கு அந்த சரித்திரம் ஃபுல்லா அவருக்கு தெரியும். எங்கிருந்து வந்தார்கள், அவர் என்ன சுபாவங்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். ஒரு குரூப்பு மாந்திரிகத்தை நம்பி வாழ்வார்கள், ஒரு குரூப்பு கடவுளை நம்பி வாழ்வார்கள். 2 பேருக்கு சண்டை வந்துட்டு நான் ஒரு இடத்துல நிற்கும் போது, நான் மாந்திரிகத்தை வச்சுதானே வளர்ந்தோன்னு ஒருவர் சொல்லுகிறார். இன்னொருவர் சொல்லுகிறார், நாங்களாம் அப்படி கிடையாது, கடவுளை வைத்துதான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், எங்களுக்கு அந்த வழிமுறை கிடையாது. இப்படிதான் பலருக்கு 2 குரூப்பாக இருக்கிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மோடு இருந்தால் போதும். தேவனுடைய சாயலை இழந்து வாழார்கள். தேவ சாயலுடையவர்களாக வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாங்களா?
மகா பரிசுத்த தேவனே, இந்த நல்ல வேளைக்கால் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவ சாயல் உடைய சாயலை ஆதாம் இழந்து போனான், ஏவாள் இழந்து போனார்கள். பலர் உடைய சாயலை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதிய பாட்டின் காலத்திலே தேவனுடைய சாயல், கிறிஸ்து இயேசுவின் சாயலை, தேற்றவருடைய சாயலை இழந்து உலகாதக உள்ளவர்களாக, கள்ளத்தனம் உள்ளவர்களாக, வேசித்தனம் உள்ளவர்களாக, கவேசி கண்ணர்களாக அவர்களை கொல்ல வேண்டும், இவர்களை கொண்டுவிடும் அகம்பாவத்திலே பேசுகிறார்கள். ஆண்டவரே, தேவ சாயலை எங்களுக்கு தக்கபடி நான் ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய சாயலை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்துள்ளோம். பிரமாணங்களை கைக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். அதுபடி வாழ கிருபதார். எங்கள் அடியனுடைய அழைப்பின்படி ஊழிய செய்ய கிருபதார். அடியன் யாரையும் பார்ப்பதில்லை. நீங்க எங்களுக்கு வழிகாட்டி, நீரே வழியில் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். நீர் எங்களுக்கு போதும். ராஜ்யத்திலே எங்களை வைத்துக் கொள்ளும். தேவ கிருபைகளை மறைத்துக் கொள்ளும். வருகை வரும்போது எங்களை எடுத்துக்கொள்ளும். உடைய நாமத்தை மயப்படுத்த உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.